Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மோகனாஸ் கிச்சன்ல நாம பார்க்க போற ரெசிபி பச்சை சுண்டைக்காய் குழம்பு. ஒயிட் ரைஸ்க்கு இது ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இந்த சுவையான பச்சை சுண்டைக்காய் குழம்பு பண்றதுக்கு வீடியோக்குள்ள போலாம். பச்சை சுண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மசாலாவை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூடவே 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருள் எல்லாமே ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இது நல்லா ஆனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ட்ரையாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்த எல்லா பொருளுமே நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காவை நல்லா நசுக்கிட்டு மோர் தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மோரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுண்டைக்காவை நம்ம மோர் தண்ணியில் சேர்க்குறதுனால கசப்பு இருக்காது, அதே நேரத்தில் சுண்டைக்காவோட கலரும் சேஞ்ச் ஆகாது. நம்ம ரொம்ப திக்கான மோர்லலாம் சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு டம்ளர் தண்ணியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துருக்கேன், அவ்வளோதான். குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னா டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம மோர் தண்ணியில் சேர்க்குறதுனால கசப்பு இருக்காது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா இந்த சுண்டைக்காவை மோர் தண்ணியில் ஊற விடுங்க. அடுத்து நம்ம குழம்பு செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது கூடவே 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே சுண்டைக்காவை நல்லா வதக்கிக்குவாங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு சுண்டைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்து இதில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா மசாலா பொடி, அதை சேர்த்துக்கலாம். மசாலா பொடிகள் எல்லாமே எண்ணெயில் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இது க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நீங்கள் குழம்பு அடுப்புலேருந்து இறக்குறதுக்கு முன்னாடியே சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், பச்சை சுண்டைக்காய் குழம்பு, இது கூடவே பீன்ஸ் கேரட் பொரியலும் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய குழம்பு வெரைட்டிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.